நூலாக்கமே போடல அண்ணன் யாரு 3 பேர் சேர்ந்துட்டா உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமையுடன் இனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி விழித்தொழுக வேண்டும் மதமான பிடியாதிருக்க வேண்டும் மருது பெண் ஆசை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நாம் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவே தன்முக துயமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் திக்கணம் அதில் சிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பி என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 செவ்வியல் இலக்கியம் திருக்குறள் அந்நூல் கருத்துக்களை அயல்வடிவான ஹைகோ வழியில் நூலாக வெளியிடும் இவ்விழாவிற்கு வந்தமைக்காக அனைவரையும் வருக வருக என்று மகிழ்வோடு வரவேற்கிறேன். இவ்விழாவின் தலைமை விருந்தினர் முனைவர் அவை நடராஜன் அவர்களை பணிவோடு வரவேற்கிறேன். தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேலாள துணைவேந்தராய் வீற்றிருந்து தமிழ் தொண்டாற்றி தற்போது செம்மொழி தமிழாய்வு நிறுவன ஐம்பெரும் குழு தலைவராக தொடர்ந்து தமிழின் மேன்மைக்கு பாடுபட்டு வருபவர். ஒரு சிறந்த கல்விமான், சிறந்த ஆளுமை திறன் பெற்றவர், சிறந்த பேச்சாளர், படைப்பாளர் என பன்முக திறன்களை உடையவர். கேட்டார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிகளாம் சொல் என்னும் குரலுக்கு சான்றாக திகழும் சான்றோர்.
இவர் தமது படைப்புகளுக்காகவும் தொண்டிற்காகவும் பல விருதுகளை பெற்றவர். அன்னாரை வருக வருக என மீண்டும் வரவேற்கிறேன். தமிழூர் அமைத்து தமிழின் ஏற்றத்திற்கு தொண்டாற்றி வரும் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் சாவே சுப்பிரமணியம் அவர்கள். அவரை வருக வருக என மீண்டும் மகிழ்வோடு வரவேற்கிறேன். சாவேசு என்ற 3 எழுத்து பெயர் தமிழுலகம் நன்கு அறிந்த ஒன்று. 80 வயது இளைஞர், காட்சிக்கு எளியராய் இன்சொல் வித்தகராய் வாழ்ந்து வரும் இவர் தமிழுலகத்தில் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை அலுவல் ஆட்சியாளராகவும் இயக்குநராகவும் பணியாற்றிய பெருமைக்குரியவர். தமிழூரில் உலக தமிழ் கல்வி இயக்கம் என்ற ஓர் அமைப்பினை தோற்றுவித்து இயக்குநராக பணியாற்றி கொண்டு வரும் தமிழ் ஊதறிஞர். பல்வேறு தமிழ் நூல்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் படைத்துள்ளார். செந்தமிழ் செம்மல், பாஷா சம்மன் விருது, நல்லறிஞர் விருது, தமிழிழக்கச் செம்மல், சர் ராஜா அண்ணாமலை செட்டியார் அறக்கட்டளை விருது, தொல்காப்பிய செம்மல் விருது, கம்பன் கழக விருது, விஸ்வநாதன் விருது உட்பட எண்ணற்ற விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர். அன்னாரை மீண்டும் வருக வருக என வரவேற்கிறேன். வாழ்த்துரை வழங்க வருகை புரிந்திருக்கும் பேராசிரியர் முனைவர் விஜயலட்சுமி ராமசாமி அவர்களை பணிவோடு வரவேற்கிறேன். ஆசிரியராக தமிழ் பணியை தொடங்கி கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி வருபவர். மாணவர் உள்ளங்களில் தமிழுணர்வை வளர்ப்பதில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர். முத்தமிழுள் ஒன்றாம் இசைத்தமிழ் வளர்ச்சிக்கு அயராது தொண்டாற்றி வருபவர். வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஆகிய இரண்டிலும் தொடர்ந்து சொற்பொழிவுகளை ஆற்றி வருபவர். கதை இசை பொழிவு என்னும் நூலை இயற்றியுள்ளார். இசையோடு தமிழ் பாடம் மறந்தறியேன் என்னும் கொள்கையுடையவராய் வாழ்ந்து வரும் இசை சொற்பொழிவாளர். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ் என பல நாடுகளுக்கு சென்று கருத்தரங்களில் கலந்து கொண்ட பெருமைக்குரியவர். கருத்தரங்குகளில் கதை இசை பொழிவினை மேடையேற்றி இசைத்தமிழின் பெருமையை உலகறிய செய்து வருபவர். தமிழ் பணி, இசைப்பணி, ஆன்மீக பணி என அயராது உழைத்து வரும் பேராசிரியை அவர்களை மீண்டும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து பேராசிரியர் அவர் முதற்படியில் பெறும் பேராசிரியர் முனைவர் சாவேசு அடுத்ததாக ஆரோக்கிய பகுதியிலே தமிழ்ச்செம்மல் டாக்டர் சாவேசுவரர் அவர்களே, பேராசிரியர் விஜயலட்சுமி ராமசாமி அவர்களே, ஆய்வு பெரும் பேராசிரியராக புகழோடு திகழும் அன்னி தாமஸ் அவர்களே, நண்பர் கந்தசாமி அவர்களே, பெருமக்களே, நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பொதுவாக எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதானாலும் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு வகையில் நெகிழ்ச்சி தருவது மகிழ மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நான் மதித்து போற்றிய பெருந்தகை நான் மதுரையில் என்னுடைய
பணியை தொடங்கிய போது, மதுரையில் நான் மாணவனாக இருந்தபோது காந்தியடிகள் நினைவகத்தில் என் மீது பரிவு கூட்ட பெருந்தகையாக திகழ்ந்தவர் பெருந்தகை திருமலை அவர்கள். திருமலை அவர்கள் பிறகு நான் சென்னை வந்தபோதும் அவர்கள் அப்போது சென்னையில் இருந்தார்கள். தன்னலமில்லாத ஒரு காந்திய பெருந்தகையாக திகழ்ந்த திருமலை அவர்கள் என் மீது நெருங்கிய பரிவு கொண்டவர்கள். என் திருமணம் அவர்கள் அறிந்தது. என் பிள்ளைகள் பிறந்த நிகழ்ச்சியெல்லாம் அவர் வந்து பங்கு கொண்டவர். மேலும் நான் அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்களிடத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது அவரை திங்களுக்கு ஒரு முறையேனும் கண்டு செல்கிற பழக்கம் உடையவர். அந்த திருமலையனுடைய திருமகள் தான் சுபாஷ். கிட்டத்தட்ட என் அண்ணன் மகள் நடத்துகிற விழா என்கிற உறவு எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், எனக்கு ரொம்ப நாள் ஒரு கவலை என்னவென்றால், எனக்கு பெண் குழந்தைகளே, எனக்கு பிறந்ததெல்லாம் ஆண் குழந்தைகள். எனவே பெண் மக்கள் அறிவு சிறந்து திகழ்வதை காணும் போது, அவர்கள் பெரும் பொறுமையால் தகுதியால் உயர்ந்து நிற்பதை காணும் போது, இவர்களெல்லாம் நாம் பெற்ற மக்கள் செல்வங்களாக இல்லையே என்று நான் பலமுறை ஏங்குவது உண்டு. அந்த வகையில் இந்த நூலை எழுதிய மூவருமே மகளிர். மூவருமே மகளிர் என்பது மட்டுமல்ல, நான் கூட எழுதியிருக்கிறேன் செம்மொழி செல்வியர் என்று சொல்லியிருக்கிறேன். அவர்கள் மைசூரிலே இருந்து சென்னை மாநகருக்கு வந்து ஒரு 3 திங்கள் தான் ஆகியிருக்கும். எனவே இப்படிப்பட்ட மனநிலைகளில் அன்றாடம் கடற்கரைக்கு போய் அவர்களுக்கு அமர்ந்தபடி திருக்குறளை நினைந்து ஐக்கு வடிவத்தில் வரையலாம் என்று நினைத்த நினைப்பே மகிழ்ச்சியான நினைப்பு. அலைகளில் ஓரத்தில் சென்று அமர்ந்து கொண்டு ஊர்க்கதைகளை பேசுவதும் அல்லது தங்கள் மன அவலங்களை பற்றி பேசுவதையும் விட்டு திரைகளில் ஓரத்தில் இருந்தபடி திருக்குறளையே நினைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனம் உடைய அந்த ஆசிரியர்மார்களை நான் மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறேன். எப்படித்தான் உங்களால் அவரை எளிதில் அழைக்க முடிந்தது என்று எனக்கு தெரியும். அவளூரில் தங்கி இருக்கிறார். அவர் இந்த நூலை பெறுவதற்கு முழுமையான உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழியாக வெளியிட்ட பெரும் பெருமைக்கு உரியவர் டாக்டர் சாமீஸ்வரர். அவருக்கு நூல் எழுதல் என்பதும் நுண்ணிய கருத்துக்களை திரட்டுதல் என்பதும் தனியாக தமிழ்காரன் உடையவர். நான் ரொம்ப தருவதற்கு உரிமை உடையவன். காரணம், நான் ஒரு நூல் கூட எழுதியிருக்கேன். ஆகையினாலே பெறுவதற்குரிய பெரும் தகுதி வாய்ந்த டாக்டர் சாவேஸ்வரர் அவர்கள் பொறுமையோடு நாட்டுப்புற இலக்கியத்தில் நாட்டம் கொண்டவர். நல்லிசையோடு நடைபெறுகிற தமிழ் நிகழ்ச்சிகளிலே எல்லாம் நான் பல ஆண்டுகளாக அறிவேன். சென்னை மாநகரத்துக்கு ஆசிரியர்மார்களால் புகழ் பெற்ற கல்லூரிகள் உண்டு. 3000 பச்சையப்பன் கல்லூரி என்று நாங்கள் பெருமையாக சொல்வோம். சில கல்லூரிகளினுடைய பெருமை அவ்வளவு எளிதில் அசைக்க முடியாத பெருமை உடையது. நான்
மதுரையில் இருந்து வருகிறேன் என்று சொன்னால் மதுரையினுடைய பெருமைதான் என்னை விட மிஞ்சிய பெருமை. அதுபோல மகளிர் கல்லூரியில் மாட்சி உடையதாக திகழ்கிற ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிற தகுதி விஜயலட்சுமி ராமசாமி அவர்களுக்கு உரியது. இந்த நூலை பற்றி ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். இதுதான் சரியான வெளியீட்டு விழா. ஏனென்றால் வெளியிடுகிற வரை நான் புத்தகத்தை பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிந்து ஒரு நண்பர் என்னை ஒரு நூலை பற்றி பேச கொடுத்திருந்தார். நான் உடனே அந்த நூலை பற்றி ஒரு பேசிவிட்டு மகிழ்ந்தேன், அமர்ந்தேன். அவர் என் காதோரத்தில் வந்து சொன்னார், உங்களைப் போல யார் பேச முடியும்? நீங்கள் நூலில் ஒரு பக்கத்தை கூட புரட்டவே இல்லை, அது எப்படி நீங்கள் பேசினீர்கள் என்று கேட்டார். நான் சிரித்து கொண்டு சொன்னேன், அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், நான் உங்கள் நூலை புரட்டினேன், படித்து விட்டு தான் பேசுகிறேன் என்று. நீங்கள் புரட்டி இருந்தால் 10வது பக்கத்தில் ஒரு 500 ரூபாய் நோட்டு வைத்திருந்தேன், அதை எடுத்தாவது சொல்லி இருப்பீர்கள், இல்லை கொடுத்தாவது நன்றி தெரிவித்திருப்பீர்கள். என்னதான் நீங்கள் புத்தகத்தை புரட்டவே இல்லையே என்றார். உண்மையிலேயே ஐக்கூ கவிதைகள் என்ற நூலை இவர்கள் தட்டெழுத்து வடிவத்தில் தான் கொண்டு வந்து காட்டினார்கள். என்னோடு இருக்கின்ற அருமை நண்பர் புலவர் ராமநாதன் அவர்கள் அவர்தான் எடுத்து வைத்துக் கொண்டு அதை நாளுதோறும் எழுத்தெண்ணி படித்து படித்து ஆஹா ஓஹோ என்று நாளுதோறும் சொல்லிக் கொண்டிருந்தார். நானே ஒரு முறை புரட்டிய போது இந்த நினைப்பு ஏன் இவர்களுக்கு வந்திருக்கும் என்று நான் எண்ணி பார்த்தேன். இருப்பதிலேயே சுருக்கமான வடிவம் திருக்குறள். அந்த திருக்குறள் வடிவத்தை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு வெவ்வேறு உடைகளை அணிந்து பார்த்து மகிழ்கிற வழக்கம் உண்டு. சில நிலைகளில் பெண் குழந்தைகள் இருந்தால் ஆண் குழந்தைகளுடைய ஆடைகளை கூட அந்த குழந்தைக்கு அணிவித்து தாய் கொஞ்சி மகிழ்வாள். அப்படி கண்ணே மணியே என்று கொஞ்சுவது போல தாய்மை மகன் கொண்ட செம்மொழி புறமையாளர்களாக திகழும் இந்த மூவரும் திருக்குறளை எடுத்து கொஞ்சி இருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சி மகிழ்ந்த வடிவங்கள் பலவற்றை நான் நினைக்கிறேன் 2 வரிகளிலே ஒரு கதையை எழுதி அந்த கதைக்கு கீழே திருக்குறளை எழுதி சோமேசர் முதுவழி வெண்பா என்று வழிபட்டவர்கள் இருக்கிறார்கள். திருக்குறளை ஒரே வடிவத்தில் எழுதி காட்டி இதற்கு பெயர் என்ன தெரியுமா, குட்டிக்குறள் என்று அழைத்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த குட்டிக்குறளுக்கு இவ்வளவு 4 சீர்களில் முடிந்து விட்டதே என்று பாராமல் அதற்கு 40 பக்கங்களில் விரிவுரை எழுதியவர் கிவா ஜெகநாதன். ஆக விருப்பமான பொருளை எப்படியெல்லாம் எடுத்து கொஞ்சுகிறோம் என்பதற்கு அடையாளமாக இந்த ஐக்கூ வடிவத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இருப்பதிலேயே குள்ளமானவர்கள் ஜப்பானியர்கள். இந்த குள்ளமான ஜப்பானியர்களுக்கு என்ன பொழுதுபோக்கு என்றால் எதையுமே குள்ளமாக பார்ப்பார்.